வணக்கம். நிறைய பாசிட்டிவ் நியூஸ் யூஎஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. ஆனாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நெகட்டிவ் நியூஸும் வந்துட்டுருக்கு. ஒன்று, எதுவும் கெட்டு போகல, நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான்ன்ற மாதிரி ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொன்று சைடு வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்து ஐடி செக்டர் மேலே வந்து ஹெவியாக வந்து டேக்ஸ் போட போகிறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. இன்னொன்று வந்து ட்ரம்ப் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டேரிஃப்ஸ் வந்து போட போகிறோம், ஹூவர் இஸ் பையிங் ஆயில்ன்றது இன்டைரக்டாக இந்தியாவுக்கு மேலே போட போகிறோன்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ ரெண்டு சைடுமே இருக்குது. இது இல்லாத ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வாரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, நிறைய பாசிட்டிவ் விஷயம் வந்துச்சு. இதனால் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நிறைய விஷயங்கள் சீப் ஆகும்போது என்ன ஆகும்னு சொன்னால் மக்கள் கையில் கேஷ் இருக்கும், அதனால் நிறைய ரொட்டேஷன் ஆகும், கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றது ஒரு சைடு. ஸோ அன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் தெளிவு இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து தெளிவாக இந்த சாட்டர்டே சண்டேலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது ஜிஎஸ்டி பற்றி. அட்லீஸ்ட் ஒரு 1000 வீடியோஸ் இருக்கும். தமிழ்லேயே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25-30 வீடியோஸ் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து அதை கவர் பண்ணல. அண்ட் ஜிஎஸ்டியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வண்டியெல்லாம் எடுத்துங்களா, ஆல்மோஸ்ட் 10% விலை கம்மியாயிடுச்சு. அது வந்து கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், இது எல்லாமே வந்து 10% கம்மியாக இருக்குது. ஸோ அந்த கம்மியானதுக்கான எதிரொலி என்ன ஆகும்? மார்க்கெட். எப்பயுமே வந்து மார்க்கெட் இஸ் ஃபார்வர்ட் லுக்கிங் தானே. ஸோ அந்த ஃபார்வர்ட் லுக்கிங்கில் வந்து மார்க்கெட் சூப்பர் டூப்பராக போயிருக்கு. இதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்குது, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஆட்டோ செக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 3.2% அப் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து டெலிகாம், கெமிக்கல், ஃபைனான்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிமெண்ட், இதெல்லாம் வந்து தனியாக, அதெல்லாம் உபரி. நீங்கள் வந்து ஆட்டோ செக்டர்ஸில் வந்து எல்லாருமே வந்து மேலே போயிருக்காங்க. மஹேந்திரா கண்டினியூஸாக வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து மேலே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து டாடா மோட்டார்ஸ் சேர்ந்துருக்கு, ஏச்சர் மோட்டார்ஸு, மெயின்லி பிகாஸ் ஆஃப் நம்ம பைக்கு, ரைட், ராயல் என்ஃபீல்ட் பைக்னால. பஜாஜ் ஆட்டோ வந்து பிலோ 1 lakh வந்துருச்சு மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸு. ஸோ அது எல்லாமே வந்து இட் இஸ் அ சூப்பர் டூப்பர் அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு பைக்ஸை பொறுத்த வரைக்கும். மாருதி, இது எல்லாமே வந்து நல்லா தூக்கி இருக்குது. ஸோ மெயின் பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டினால் நிறைய ஆட்டோ செக்டர்ஸ், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேலே தூக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்ற செக்டர்ஸ்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது. ஒன்று, நாளைக்கு எக்ஸ்பைரி நம்ம வந்து கொஞ்சம் மேலே தூக்கும்ன்றது கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். போன வாரத்தோட ஒரு லோ நம்ம எதிர்பார்த்தோம். ப்ராபப்ளி அது லோவான்றது இன்னும் தெரியல. ஸோ இன்னும் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோரில் தான் நிற்கிது. அண்ட் 24,300-350 வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபைனல் சப்போர்ட் ஜோன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 23,850. இது ரெண்டுமே வந்து இந்த நம்பர்ஸை வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டுமே வந்து ஃபியூச்சர்ஸ் டேட்டா, ரைட், ஸ்பாட் கிடையாது, ஃபியூச்சர்ஸ் டேட்டா. இன்றைக்கி மார்க்கெட் 53 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு, க்ளோஸ் ஆகும்போதும் 24,900. அண்ட் ஹை வந்து இன்றைக்கி டேயோட ஹை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,979. ஸோ இது ரெண்டும் சேர்த்தா உங்களுக்கு க்ளோஸ் டு அபவுட் 900 + 79 நீங்கள் வந்து 53 + 79 நீங்கள் சேர்த்திங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 120 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. இட்ஸ் அ டாப்பிங் டெயில் கொடுத்துருக்கு. வால்யூம் இல்லாத போயிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, தேர்ஸ்டே அன்றைக்கி வால்யூம் இருந்துச்சு, ஃப்ரைடே அன்றைக்கி அதோட கம்மியாக இருந்துச்சு, இன்றைக்கி அதோட கம்மியாக இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எக்ஸ்பைரியில் வந்து நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் இருக்குன்றது நான் சொல்ல, இருக்கலாம். ஸோ இது வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 127 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி க்ளோஸ் டு அபவுட் 137 பாயிண்ட்ஸ் அப்பு அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 451 பாயிண்ட்ஸ். ஞாபகம் வச்சுங்க, பேங்க் நிஃப்டியில் இன் பர்டிகுலர் ஹெச்டிஎஃப்சி ரொம்ப ஆடுறோம். அண்ட் மார்க்கெட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகுதா, நெகட்டிவ் க்ளோஸ் ஆகுதான்றது மோஸ்ட்டாக இந்த 2 ஸ்டாக் வந்து முடிவு பண்ணுது. ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி, இன்னொன்று வந்து ரிலையன்ஸ். ஸோ இந்த கடைசி நேரத்தில் வந்து இவங்க வந்து கட்சி மாறிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கூட வந்து மேலே வந்து கீழே இறங்கினது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வாஸ் ஹெச்டிஎஃப்சி. பட் ஹெச்டிஎஃப்சி பை இட் செல்ஃப் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி க்ளோஸ் டு அபவுட் 9.3 பாயிண்ட்ஸ். எவ்வளோ? 9.3 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த 53 பாயிண்ட்ஸில். பேங்க் நிஃப்டி 316 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் நிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, மாருதி, ரிலையன்ஸு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, இவங்களாம் வந்து பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏச்சர் மோட்டரும் இருக்குது. சரியா? நெகட்டிவ் சைடில் நம்ம எடுத்திங்கன்னா ட்ரெண்ட்ஸு,
ரைட், நம்ம துணி கடை. ஸோ ட்ரெண்ட்ஸு, எல்என்டி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், பாரதி ஏர்டெல், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்களாம் வந்து நெகட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதில் முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்குறது வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல். ட்ரம்ப்போட டேக்ஸ் அன்றைக்கி வந்து ஒரு நம்ம ஓன் நேயர், லாங் டேர்ம் ஃப்ரெண்ட், வெல்விஷர், கஸ்டமர், அவரு வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மேலெலாம் வந்து, விப்ரோ மேலெலாம் வந்து டேக்ஸ் போட முடியாது, ரைட். நம்ம இந்த டேரிஃப்ஸ் வருதுல்ல, இந்த டேரிஃப்ஸ் வந்து வராது. ஏன்னு சொன்னால் இந்த கம்பெனி எல்லாமே வந்து யூஎஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. எப்படி டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், இல்லை விப்ரோ ஆகட்டும், ஹெச்சிஎல் ஆகட்டும், இவங்களாம் வந்து யூஎஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் வேலை நடக்குது. ஸோ அங்கே வேலை நடக்குதுனால அங்கே டேக்ஸ் போட முடியாது. ஏன்னா இவங்க வந்து லெஜிட்டிமேட் கம்பெனி, அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணி அங்கேயே வந்து இவங்க யூஎஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி யூஎஸ்லேயும் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்றது அவர் சொல்லியிருந்தார். ட்ரம்ப் எப்படி போடுவான்றது தெரியாது. ஸோ எப்படி எடுத்து பாருங்களேன், இந்தியாவுக்கு மேலே மட்டும் வந்து டேக்ஸ் போட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு ரூல் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வி வில் நாட் ட்ரஸ்ட் தெம். பட் ரைட் நவ் மார்க்கெட் வந்து டைரக்ஷன் இல்லாத நிற்கிது வித் பாசிட்டிவ் பயாஸ். ஞாபகம் வச்சுங்க, வித் பாசிட்டிவ் பயாஸ். டைரக்ஷன் இல்லாத இருக்குது, ஆனால் பாசிட்டிவ் சைடில் மேக்ஸிமம் இருக்குது. நீங்கள் வந்து புட் ஆப்ஷனு, கால் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25,000 ஹையஸ்ட் கால் இருக்குது, 2.2 crores. ஸோ மேலே ஏறாதுன்ற நம்பிக்கையில் இருக்குது. 25,000 உடைக்கிறது மிக 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 கஷ்டன்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. 24,900 வந்து ஆல்மோஸ்ட் 1.76 crores வந்து கால்ஸ் ரைட் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, 24,900 தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் அதே 900 ஹையஸ்ட் காலும் ரைட் ஆகிருக்கு. ஸோ அப் சைடு போகாதுன்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி புட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 24,500 1.42 crores வந்து ரைட் ஆகிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் 24,800 வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மோர் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்ன்ற மாதிரி நாளைக்கு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் இருக்குது, யூஎஸ் டைரக்ஷன் இல்லாத இருக்குது. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 5:45 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். மார்க்கெட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து என்னென்னா 30-year பாண்ட் வந்து பிலோ 4.76 அது கீழே வந்துருச்சு. ஸோ அந்த டேஞ்சர் ஜோன்லேயே இருந்துச்சுல, 4.8 to 4.95 அந்த ஜோன்லேயே இருந்துச்சு, நல்லா கீழே இறங்கி வந்திருக்கு. எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும், ரைட். கட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. எனிவே ஜாப் டேட்டா சரியில்லை. இன்றைக்கி வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இட் இஸ் கண்ட்ரோலில் இருக்குன்றது. கட்டாயம் கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த டேரிஃப்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே யூஎஸ் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணி கோடவுனில் வந்து வச்சுருக்குறாங்க. பட் இந்தியாவுக்கு வந்து டேக்ஸ் போடும்போது என்ன சொன்னார்னா, இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இன்னம்லாம் வேர் ஹவுஸில் வந்து நீங்கள் சரக்கு எடுத்து நீங்கள் விற்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து டேக்ஸஸ் ஜாஸ்தின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனிவே அவரோட கதை அவர்கிட்டே இருக்கட்டும். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் வந்து நல்லா ஏறி இருந்துச்சு. அண்ட் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் காட்டிகிட்டு இருக்கு. 11,000 எவ்வளோ 11,170 இது வந்து பர் கிராம் ஜிஎஸ்டியோட 24 கேரட் சென்னையில் விற்கிற ரேட்டு 11,170. 3,500 1.5-3 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து 11,170 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,28,000 சில்லற ஒரு 30 ரூபா. ஸோ 1,28,070 இல்லை 18 நீங்கள் வச்சிங்க அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து சில்வரோட நிலைமை. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. ரூபி அதே லெவலில் தான் இருக்குது. 88.10 88.15 வந்து ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து 88.3 3 பைசா. ஸோ க்ளோஸ் அபவுட் 8 பைசா ஸ்ட்ராங் ஆகிருக்கிறோம். இந்தியா விக்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக ஏரில் 0.5 ஏறி இருக்குது. 10.84 வந்து நிற்கிது இந்தியா விக்ஸு. பிலோ 11 அது வந்து போத்திட்டு படுத்திட்டு இருக்குன்ற கணக்கு தான். ஸோ எப்போ வேணாலும் இது வந்து ரிவர்ஸ் ஆகலாம். எப்பயுமே வந்து இந்தியா விக்ஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா மேபி இதே ஜோனில் நிற்கலாம், இல்லை மேலே பிச்சிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே ஜோனில் இருக்குன்னு சொன்னால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்றத ஒரு
பயம் இல்லை, மார்க்கெட்டில் வந்து தெளிவாக இருக்குது, பயம் கிடையாதுன்றது ஒரு சைடில் இருக்குது. இதுக்கு மேலே வந்து இது இன்ஃபர்மேஷனாக நான் கொடுத்துறேன், நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆப்ஷன் செயினில் ஃபியூச்சர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பில்டப் ஆகிருக்கிறது வந்து ஹெச்ஆர் மோட்டாரில் இருக்குது, மாருதியில் இருக்குது, மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் இருக்குது, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டர் கார்ப், டாடா ஸ்டீலு, இவங்க எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ப்ரைஸும் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது. இட் ஷோஸ் லாங் பில்டப். இதில் எல்லாத்துலேயுமே வந்து லாங் பில்டப் ஆகிருக்குன்றது கிளியர் கட்டாகவே காட்டுது. அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ட்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே இன்றைக்கி நெகட்டிவாக இருந்தது நம்ம சொன்னோம், இதெல்லாம் வந்து ஷார்ட் பில்டப் ஆகிருக்கு. எது ட்ரெண்ட்ஸு, ஹெச்சிஎல் டெக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டல், எஸ்பிஐ லைஃப், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, இவங்க எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப் வந்து ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் கிளாரிட்டி வர வரைக்கும் ப்ராபப்ளி நீங்கள் வந்து உங்கள் ஓன் ஸ்டாக் பிக்கப் பண்ணிக்கிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். பட் ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஜிஎஸ்டி தீமை வச்சு நீங்கள் ஆட்டோ செக்டார்ஸ் எடுக்கலாம். அண்ட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ் செக்டாரை வந்து நாங்கள் மாடர்னைஸ் பண்ண போகிறோன்றது. அண்ட் மாடர்னைசேஷன் மோஸ்ட்டாக வந்து இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை வச்சு தான் இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ன்னு சொன்னோடனே டக்குன்னு நீங்கள் போய் ஹெச்ஏஎல் மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கிடாதீங்க. அதெல்லாம் வந்து ஓவர் ப்ரைஸில் இருக்குது. மேலே போகாதுன்னு நான் சொல்ல, பட் போகும். பட் டெஃபினட்டாக அதெல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கிங்க. நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். 2-3 ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஒன்று வந்து எட்டர்னல், நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை நான் ஸ்டாக் ப்ரைஸ் நான் கொடுக்கல, நல்லா இருக்குது, புல்லிஷாக இருக்குது, அப்சைடுக்கான பொட்டென்ஷியல்ஸ் நிறையா இருக்குது. டெலிவரி இது ஒன்று இருக்குது, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் நல்லா இருக்குது, இன்னும் ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டாக் மட்டும் நீங்கள் டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட்டை போய் நீங்கள் பார்த்துட்டு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறமா வாங்கலாமா வேணாமா, எந்த ப்ரைஸில் வாங்கலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், என்ன டார்கெட்டுன்றது நீங்கள் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.